ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. இது என்னன்னா, நந்தி பெருமான் சிவபெருமான் சிரசிலே இருந்து, ஏ ராவணா, உனக்கு குரங்கு முகம் கையாலே மரணம் என்று போன சேனலிலே 1வது பகுதியிலே சொன்னோம் பெருமையாக. இதோ அந்த நந்தியினுடைய சுரூபம் இதுதான். சிவபெருமான் இந்த சரசிலே தோன்றப்பட்டது. உருவம் மாறி நின்றார். என்ன செய்வதென்று திகைத்து நிற்கின்றார். ஏன் இந்த சாவனையே தந்தேனே இதனே, ஏன் இந்த சாவனை தந்தேனே இதனே, என்னை அறியாமலே ராவணனுக்கு மரணம் என்று கூறினேனே. ஏன் இந்த சாவனை தந்தேனே இதனே, என்னை அறியாமலே ராவணா உனக்கு மரணம் மரணம், குரங்கு முகம் கையாலே மரணம் மரணம் என்று சொன்னேனே. இந்த சாவனை தந்தேனே, நீ எத்தனை வரம் தந்தாயே, உன் காவலே நானே. நீ எத்தனை வரம் தந்தாயே ஈசா, உன் காவலன் நானே. என்னை அறியாமலே ராவணனுக்கு ஏன் இந்த சாவனை தந்தேனே இதனே 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 இதனே. இந்த வரம் கொடுத்துட்டு ரொம்ப மனசஞ்சலம் பட்டு வாடி நிற்கிறார். ஆனால் ஈஸ்வரன் தானே அந்த சரசில நின்று இந்த வரத்தை, இந்த குரங்கு முகத்துடைய சுரூபத்தை அந்த ராவணனுக்கு உற்பத்தி. ஏன்னா மரணம் வேணும் இல்லை, மனிதன பிறந்த மரணம் வேணும் இல்லையா? எப்படியாவது அவனுக்கு மரணம் கொடுக்கணுன்றதுக்கோசம்தான் இந்த ஒரே சொல்லு ராவணா மரணம், குரங்கு முகம் கையாலே மரணம் என்றார். அந்த மரணம் சொல்லி இவர் வாடி நிற்கிற நேரத்திலே எம்பெருமான் அங்கே தோன்றி அனுமனை எம்பெருமானை தோன்றி இதோ காட்டுகிறார். நீ அந்த குரங்கு என்று சொன்னாயே அப்பா. ஆமாம் சொன்னேன் அப்பா. நீ பெருமானே நீயே அந்த அவதாரம் எடுத்துக்கொள், குரங்கு முகம் அவதாரத்தை நீ எடுத்துக்கொள்ளப்பா என்று இந்த முகத்தை தருகிறார். இந்த முகத்தை தந்தவுடன் வாடி நிற்கின்றார் பாருங்கள். இந்த முகத்தை வாடி எப்படி நிற்கிறார் பாருங்கள். வாடி குரங்கு முகம் என்றால் வாடி நிற்கின்றார் எம்பெருமான். இந்த வாட்டரை சேர்க்க இந்த பிடிபி சேனலிலே அனுமனுடைய பெருமையை ரொம்ப பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கும். எங்கேயோ கலாச்சாரத்திலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கே இயற்கை என்ற ஒரு சரம் லோகத்திலே தோன்ற வேண்டும். இயற்கையினுடைய சிறப்பு எங்குமே நிகர வேண்டும். இயற்கை என்றுடைய பெருமை தோன்ற லோகத்திலே, அதாவது ஜோதியான வடிவமான ஜோதியாய் மண் சரத்திலே தன்னுடைய ஆத்மாவை மண்ணிலே மறைத்து நின்ற ஜோதியுடைய உடிவமான பெருமையுடையவர்கள்லாம் இங்கே தோன்றி வரப்போறார்கள். அந்த பெருமையை இந்த பிடிபி சேனலிலே ரொம்ப பெருமையாக அந்த மகானுடைய சிறப்பும் சித்தருடைய சிறப்பையெல்லாம் அடுத்த கட்டத்திலே சொல்ல கொண்டிருக்கின்றோம். அதிலே இந்த பாடல் எண்ணம் நிறைய பேர் பாடி கொண்டிருக்கிறார்கள். இது என்ன, இந்த சித்தர் எதற்காக இந்த பாடலை பாடினார் அப்படி என்ற ஒரு பெருமையை பாடுகிறோம். அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கும் என்றார், அதங்குமோ
கம்பமெற்ற பார்க்கடல் கலங்கும் என்றால் கலங்குமோ, இன்பமெற்ற யோகியை இருளு வந்து அணுகுமோ, செம்பமுன் அம்பல தெளிந்ததே சிவாயமே. ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம். இதை ஒரு சித்தர் பாடியிருக்கார். இந்த சித்தருடைய சிறப்பு சிவவாக்கிய. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்திலே ரொம்ப பேர், அதாவது இறைவனுடைய அன்பெற்ற ஜோதியாய், இறைவன் மீது பற்றெடுத்த ஜோதியாய், அப்பா ஈஸ்வரா நான் இங்கேயே இருந்து உன்னுடைய சிறப்பை நான் இங்கேயே இருக்க வேண்டும். இப்போ நான் கூட என்ன கேட்குறேன் ஈஸ்வரன்ட்ட, அப்பா ஏதோ ஒரு சின்ன கோயில், ஏதோ ஒரு சிறு கோயிலில் ஒரு திருப்பணி பிறந்து எனக்கு அங்கே கைலாசம் வேணாம், எனக்கு வைகுண்ட ராமா, எனக்கு வைகுண்டம் வேணாம், நாராயணமூர்த்தி எனக்கு ஈஸ்வரா எனக்கு கைலாசம் வேண்டாம், நான் இந்த பூமி சரத்திலே இருந்து சிறு சிறு கோயில் நான் கதவு செய்வேன், கதவு வேலை செஞ்சு ஒன்று பண்ணுவேன், உனக்கு நான் சுண்ணாம்பு அடிப்பேன், சுண்ணாம்பு செய்வேன், பெயிண்ட் அடிப்பேன், கொத்தனார் வேலை கொஞ்சம் கொஞ்சம் பூசுவேன், இரும்பு வேலை செய்வேன், எலக்ட்ரிக் வேலை ஒயர் போச்சுன்னா, இப்படி ஒரு சிறு பணியெல்லாம் உனக்கு செய்கிறேனப்பா, ஒரு சிறு தண்டு செய்கிறேன்ப்பா, எனக்கு 3 வேளை சோறு இருந்தால் போதும்பா, சட்டை வேட்டி இருந்தால் போதும். இதுதான் நான் இறைவனை கேட்குறேன், இதுதான் நான் இறைவனிட்ட கேட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த ஜோதியாய் உருவெடுத்தவங்க, அதாவது இறைவனுடைய சிறப்பே நான் இங்கே இருந்து ஜோதியாயிருந்தா கைலாச லோகத்துக்கு ஈஸ்வரன் கூட நான் வரலப்பா, வைகுண்டத்துக்கு நாராயணமூர்த்தி வரலப்பா, நான் இங்கே அப்படி இருக்கும்போது அவர்களெல்லாம் 2 நாள் 3 நாள் இதுக்கு இறக்குற நேரம் பார்த்து அவங்களே பள்ளம் நோண்டி உள்ள போய் மறைஞ்சிடும். இந்த ஆத்மா ஜோதி உள்ளே இருந்துடும், அங்கே போவாது. அந்த ஜோதியா எத்தனையோ கூடி, அதுதான் சொல்லுவாருங்க, இந்த மகானை போய் பாருங்க, அந்த கோயிலில் இந்த மகானை போய் பாருங்க, இங்கே பாருங்க, இவங்க சொல்லி அனுப்புறாங்க போய் பாருங்கன்னு. எங்கே நின்று பார்த்தாலும் சரி, மனசுல சைவம் இருந்தால் தான் எந்த ஜோதியும் பார்க்க முடியும். எந்த ஜோதியும் பார்க்குறதா சைவத்துடைய சிறப்பு இருந்தால் தான் இறைவன் ஜோதியை நம்ம காண முடியும். அது மாதிரி இந்த ஜோதி சுபாரம் உடையவங்கள்லாம், ஆத்மா உடையவங்கள்லாம் இப்போ இருந்துக்க போகிறாங்க, எல்லாம் வராங்கன்னு அம்பாள் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, வரப்போகிறாங்க. இயற்கையுடைய சிறப்பு இந்த தெய்வ சரத்திலே ரொம்ப ஆணி எழுத்தமாக இந்த பீடியம் காணொலியை சொல்லி கொண்டிருக்கின்றோம். இந்த நந்தி அனுமனுடைய உருவத்தை தந்தார், இந்த பெருமையை பாருங்கள். அடுத்த கட்டம் போகும். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.